வீட்டுக்கு போகும்போது டை எல்லாம் கட்டிட்டு வராதீங்கன்னு அப்பவே சொன்னேன். அந்த நர்ஸ் உங்களை மெடிக்கல் ரெப் நினைச்சிட்டு உள்ளவே விட மாட்டேன்டா. இல்லன்னா அப்பவே வந்திருக்கலாம். எப்படியோ எல்லா டெஸ்டையும் பார்த்துட்டு தானே நம்ம வந்தோம். எல்லாம் நார்மல். டாக்டர் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டார். கூடவே இன்னொன்னு சொன்னாரு, கவனிக்கலையா? உங்க அப்பாக்கு டயபெட்டிஸ் இருந்தது, அதனால உங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரா இல்லையா? 40 வயசுக்கு மேலதான் ரமணி. இப்ப எதுக்கு? 30 தாண்டினாலே 40 மாதிரிதான். நாளையில இருந்து உங்களுக்கு காஃபில சுகர் கட். ரைஸ் எல்லாம் சுத்தமா கிடையாது. ரமணி இப்ப என்ன சாப்பிடுறது? சப்பாத்தி, களி, ஓட்ஸ் கஞ்சி இப்படிதான். இது அநியாயம் ரமணி. டயபெட்டிஸ் எக்ஸஸ் ஆச்சுன்னா கண்ணு தெரியாம போயிடும். கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் வரும். ரமணி இதெல்லாம் சிவியரானா தான் வரும். அப்படி சிவியர் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி முன்ஜாக்கிரதை. பிடிங்க, சாப்பிடுங்க. இதையா? இனிமேல் டெய்லி ஒரு பாவக்காயை நீங்க பச்சையா சாப்பிடணும். பச்சையாவா? எத்தனை நாளைக்கு? 1 வருஷத்துக்கு. 1 வருஷத்துக்கா? அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் அவர் எல்லாம் கிளியரா தான் இருக்குன்னு சொன்னார்னா நீங்க ஸ்வீட் சாப்பிடலாம். நானே தரேன். 1 வருஷம் தானே கண்ட்ரோல்டா இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொன்னா எல்லா ஸ்வீட்டும் சாப்பிடலாமா? காஃபிக்கு 1/2 ஸ்பூனும் உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு 1/2 ஸ்பூனும் சக்கரை மட்டும் சாப்பிடலாம். ரமணி இதெல்லாம் எப்படி சாப்பிடுறது? பச்சை சும்மா இருங்க. எங்கேயோ நெய் வாசனை வருது. அது சபரிமலை சீசன், அதான் ஊர் ஃபுல்லா நெய் வாசனை வருது. அது நெய் தேங்காய், இது நெய் பலாப்பழம் மாதிரி இருக்கு. நெய் பலாப்பழமா? ரமணி அம்மா. மாப்பிள்ள நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை பார்க்கதான் வந்தேன். இதுவா, நேத்து பாண்டிச்சேரிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். வர வழியில எடக்கழி நாட்டுல பலாப்பழம் வித்துக்கிட்டு இருந்தான். அத பார்த்ததும் மாப்பிள்ளை ஞாபகம் தான் வந்தது. பலாப்பழத்துல 1 கிலோ நெய்ய ஊத்தி கணக்கு பார்க்காம சர்க்கரைய கொட்டி அப்படியே பக்குவமா பச்சை வெண்ணெய் மாதிரி கிளறி கொடுத்தா மாப்பிள்ளை வச்சு வச்சு சாப்பிடுவாரு. இல்ல மாப்பிள்ளை இந்தாங்க கொடுங்க. ஏமா, நான் சுமங்கலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஜெபாதோஷத்தை நீ எப்படி போல இருக்க? கையிடுங்க. இல்ல ரமணி இது சூடா இருக்கான்னு பார்த்தேன். நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம். எங்க அம்மாக்கு தான் புத்தி இல்லனா உங்களுக்கு எங்க போச்சு? யாருக்குடி புத்தி இல்ல? உனக்குதான். மாப்பிள்ளைக்கு பலாப்பழம் அல்வானா உயிர், அதனால நானே என் கையால செஞ்சு கொண்டு வந்தேன். இதுல நீ அனாவசியமா தலையிடுற. ஓஹோ, இத பாருமா, உனக்கு அல்வா கொடுக்கணும்னா உன் வீட்டுல உன் புருஷனுக்கு கொடு. என் வீட்டுல என் ஹஸ்பண்ட் கொடுக்கற வேலை வேண்டாம். நான் அல்வா குடுக்கறேனா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? உன்னை பார்த்தா தூக்கோட வந்த அம்மா மாதிரி தெரியல, தூக்கு கயிறோட வந்த யம மாதிரி தெரியுது. உன்னை பார்த்தாதான் ராட்சசி மாதிரி தெரியுது. மாப்பிள்ள நீங்க சொன்னது சரியாதான் இருக்கு. இல்ல ரமணி நான் எதுவும் சொல்ல. அத்தை அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டீங்களா? அடியே சாரதா, முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போடி. நீயும் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அடியே, இது என் மாப்பிள்ளை வீடு. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அதுல தலையிட உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ உள்ள போ. அத்தை போயிடுங்க. எருமையில குமரா வந்துச்சு. போயிடுங்க அத்தை, போங்க. தூக்கம் வச்சுட்டு போங்க. ரமணி ரிலாக்ஸ் ரமணி. ரமணி ரிலாக்ஸ் ரமணி.